ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஐக்யூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா பன்னீர் பட்டர் மசாலா. எப்படி ஈஸியாக யம்மியாக செய்கிறேன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் வந்து 1 cube ஆஃப் பட்டர் போட்டு அது நல்லா மெல்ட் ஆனோடனே நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸை போட்டு அது வந்து நல்லா கிளாஸ் மாதிரி வந்தோடனே டொமேட்டோஸ் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 5 to 6 கேஷ்யூஸ் போட்டு மறுபடியும் வதக்கிட்டு ஒரு கையளவுக்கு ஜிஞ்சர் போட்டுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 3 கார்லிக் போட்டு மறுபடியும் வதக்கி எடுத்துட்டு அடுத்தது மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எகெயின் 4 cubes ஆஃப் பட்டர் எடுத்து அது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்பைசஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 3 ஏலக்காய் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை மறுபடியும் அதில் போட்டு அது கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கலருக்காக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து நார்மல் சில்லி பவுடர் வேணாலும் போட்டுக்கலாம். மறுபடியும் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நம்ம வந்து 4 தக்காளி போட்டிருக்கிறனால புளிப்பு தன்மை நிறையா இருக்கும். அடுத்து வந்து தேவையான அளவு சால்ட் போட்டு நம்ம மறுபடியும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் 200 grams ஆஃப் பன்னீர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அது வந்து சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிட்டு கசூரி மேத்தியை வந்து கையில் பாம்பில் நல்லா வச்சு க்ரஷ் பண்ணி போட்டால் நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. ஃபுட் குட் வைப்ஸ். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாட்டா.